விஜயின் செல்வாக்கு, பெண்கள், இளைஞர்களின் ஆதரவு, திமுக எதிர்ப்பு போன்றவையே தாவேகாவுக்கு பலமாக உள்ளது என்று பூரித்துச் சொல்கிறார்கள் தாவேகாவினர். ஆனால் ரகசிய சர்வேக்களில் வெளிவந்துள்ளதுபடி உண்மையிலேயே விஜய்க்கு 80 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு சாத்தியமா என்ற சந்தேகம் அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர்கள் சொல்லும்போது, விஜய்க்கு 80 தொகுதிகள் என்பது வாய்ப்பே கிடையாது. ஓரளவு ஆட்டத்தை கலைப்பார், வாக்குகளை சிதைப்பார். மிகப்பெரிய அளவில் திமுக மற்றும் அதிமுக வாக்குகளை, குறிப்பாக திமுக வாக்குகளை விஜய் சிதைப்பார். ஒரு சீட்டை ஜெயிக்க வேண்டுமானாலும் அது கடினமான பணி என்பதை விவரம் அறிந்தவர்கள் அறிவார்கள். விஜய் வந்தால் வெற்றி பெற்று விடுவார், இத்தனை சீட்டுகளில் வென்று விடுவார் என்றெல்லாம் கணிப்புகளை சொல்வோர் அது குறித்த ஆதாரத்தை வெளியிட வேண்டும், அல்லது பெரிய நிறுவனம் அந்த சர்வேயை பகிரங்கப்படுத்த வேண்டும். மற்றபடி இதுபோன்ற ரகசிய சர்வேக்கள் எல்லாம் கம்பி கட்டும் கதையாகவே பார்க்கப்படும் என்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.